ஹாய் ஆல்! வெல்கம் டு குக்கு குட்டி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல்லே கார சட்னி எப்படி வீட்லயே ஈஸியா நல்லா டேஸ்டியா செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த கார சட்னி செய்றதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். தோல் நீக்கின உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த உளுந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் இதில 20லிருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்க இந்த கார சட்னி செய்றப்போ எப்பவுமே பெரிய வெங்காயத்த விட சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா, நமக்கு பெரிய ஹோட்டல்ல சாப்பிடுற அதே கார சட்னியோட டேஸ்ட்ல கிடைக்கும். நான் இன்னைக்கு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய சின்ன வெங்காயமா இருந்துச்சுன்னா, ஒரு 20 சேர்த்தா போதும். நமக்கு இது வந்து 3 பேர் சாப்பிடுற அளவுக்கு சட்னிக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் இந்த வெங்காயத்த நல்லா வதக்கி விட்டுட்டு, வெங்காயம் வந்து ஃபுல்லா குக் ஆகணும்னு இல்ல. வெங்காயம் ஃபுல்லா குக் ஆகுறதுக்குள்ள இப்போ 2 தக்காளி இதில சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து இத மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிரணும். இந்த வெங்காயம் சேர்த்த உடனே தக்காளியும் சேர்த்துறணும். அப்படி இல்லன்னா நம்ம சேர்த்துருக்க ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல, அந்த உளுந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால வெங்காயம் சேர்த்த உடனே இந்த இதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சோம்னா, அந்த ஆவியிலேயே நமக்கு இது நல்லாவே சாஃப்ட்டா குக் ஆகி வந்துரும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டிருந்தா அவ்வளோதான், நமக்கு நல்லா சாஃப்ட்டா குக் ஆகி வந்துரும் வெங்காயம், தக்காளி. ஓகே. இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா சாஃப்ட்டா இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இத நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி நல்லா ஆறுனதும், இது கூடவே ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். துருவின தேங்காய் அது எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜார்ல நல்லா பேஸ்ட் மாதிரி, கூடவே கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்து இந்த அளவுக்கு நமக்கு எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இத பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிச்சு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு கொட்டிறலாம். அவ்வளோதான், சுவையான கார சட்னி ரெடி. நீங்களும் இதே மெத்தட்ல கார சட்னி, ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ ஆல்.